அறிவியல் பூர்வமாக கடவுள் என்பவர் இல்லை, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல அதுதான் சயின்ஸ். அதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும். கும்பிட்றவங்க கும்பிட்டு போகிறான், எங்களுக்கு அது ஆட்சேபனையே இல்லை. ஆனால் கடவுள் என்பவர் கிடையாது. ஆனால் என்ன சிக்கல் அந்த அம்மையாருக்குன்னா, அவங்க சாதாரண கிறிஸ்டியன் மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதி. அப்போ கோடிக்கணக்கான இந்துக்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய அபிலாஷைகள், அதை பூர்த்தி பண்ண வேண்டிய இடத்துல சோனியா காந்தி இருக்காங்க. நீங்கள் தேர்தல் வந்தாச்சுன்னா நீங்கள் ராகுல் காந்தியை பாருங்கள், சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உடம்பு முழுக்க விபூதி குங்குமம் அதெல்லாம் அள்ளி தெளிச்சுக்கிட்டு ஒரு அந்த அகோரிகள் இருப்பாங்களே, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தானே அவர் இருக்கிறாரு. தந்தை பெரியார் இருந்திருந்தா, அவருக்கு இந்த வட இந்திய அரசியல்லாம் எடுத்து சொல்லப்பட்டிருந்தா, அவர் மோடியை ஆதரிங்கள்னு அறிக்கை கொடுக்க தயங்க மாட்டார். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய இளங்கோ பிச்சாண்டி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வர 22ஆம் தேதி ராமர் கோயில் திறக்க இருக்கிற சூழலில் முதல்ல கம்யூனிஸ்டுகள் இந்த ராமர் கோயிலில் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் அதை புறக்கணிக்கிறாங்க. பொதுவாக காங்கிரஸ் மேலே சமீபத்தில் என்ன குற்றச்சாட்டு வந்ததுன்னா, அவங்களும் சாஃப்ட் இந்துத்துவா நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ராமர் கோயில் விவகாரம் புறக்கணிப்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சூசைடல் அட்டம்ப்டாக காங்கிரஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ஆமாங்க. நான் என்னென்னா, இங்கே ராமர் கோவில் என்று சொல்லுகிற போது, ராமர் கோவிலோ கிருஷ்ணர் கோவிலோ அல்லாவுக்கோ கர்த்தருக்கோ எந்த கோவில் மசூதி எதுவாக இருந்தாலும் அதற்கெல்லாம் அடித்தளமாக இருப்பது கடவுள். ஆனால் அறிவியல் பூர்வமாக கடவுள் என்பவர் இல்லை, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல அதுதான் சயின்ஸ். அதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும். கும்பிட்றவங்க கும்பிட்டு போகிறான், எங்களுக்கு அது ஆட்சேபனையே இல்லை. ஆனால் கடவுள் என்பவர் கிடையாது. இப்போ என்னை பொறுத்த மட்டும் கடவுள் இல்லைங்கிறத நான் நிரூபிச்சிருக்கேன் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அடிப்படையில். சரி, அது இருக்கட்டும். இப்போ இந்தியாவில் ராமர் கோவில் திறக்கப்படுது. ராமர் இதிகாச நாயகன், கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படுகிற கடவுள், எல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் சோனியா காந்தி அம்மையார் இந்த முடிவை அறிவித்த பின்னால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே கடுமையான முரண்பாடும் பிளவும் வெளிப்பட ஆரம்பிக்கும். உத்தரப்பிரதேசத்தில் தான் அங்கே அயோத்தி இருக்குது, அங்கே தான் ராமர் கோவில். அங்கே உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய 2ஆம் நிலை 3ஆம் நிலை தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு போவோம், கோவில் திறப்பு விழா, அது பிராண பிரதிஷ்டைம்பாங்க, அதுக்கு நாங்கள் போவோம், சோனியா காந்தி அம்மையார் எங்களை தடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன சிக்கல், கர்நாடகத்தில் கூட அவங்களுக்கு என்ன சிக்கல். காங்கிரஸ் கட்சியானது யாரும் போகக்கூடாதுன்னு ஒரு டைரக்ட் கொடுக்க முடியுமா? சித்தராமையா அப்படி கொடுத்துருக்காரா? அவரால் கொடுக்க முடியுமா? முடியாது. சோனியா காந்தி அம்மையார் அவர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர். இதே ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒருவர் ராமர் கோவிலுக்கு வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கலை. அப்படி நான் எதிர்பார்த்தா நான் முட்டாள்னு அர்த்தம். ஆனால் என்ன சிக்கல் அந்த அம்மையாருக்குன்னா, அவங்க சாதாரண கிறிஸ்டியன் மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதி. அப்போ கோடிக்கணக்கான இந்துக்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய அபிலாஷைகள், அதை பூர்த்தி பண்ண வேண்டிய இடத்துல சோனியா காந்தி இருக்கார். அப்போது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மக்கள் வணங்கக்கூடிய ஒரு கடவுளுக்கு ஒரு 550 ஆண்டு காலம் கழித்து நடக்கக்கூடிய அந்த திறப்பு விழா, பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அந்த வைபவத்தை நீங்கள் புறக்கணித்து என்ன லாபம்? கட்சிக்காரன் முழுக்க போவானே. அப்போ நாம் அந்த பதவியை ராஜினாமா பண்ணுமா இல்லையா? நான் தலைவராக இருக்கேங்க, போகக்கூடாதுன்னு நான் டைரக்ட் கொடுக்குறேன், கட்சிக்காரன் முழுக்க போயிட்டானா நான் தலைவராக இருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்லை. அப்போ சோனியா காந்தி அம்மையார் தன்னுடைய கட்டளை கட்சியினரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதனால அவர் தன்னுடைய கட்சி தலைமை பதவியை ராஜினாமா பண்ணுவாரா? நோ. அப்போ இதெல்லாம் என்ன? இது எந்த நேர்மையும் மற்ற, எந்த நியாயமும் மற்ற விஷயமா போகும். ஆனால் ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு, இந்த ராமர் கோயில் திறப்புன்றது பாஜகவினுடைய ஒரு அரசியல் தான், இந்த வலைக்குள்ள நாங்கள் சிக்க விரும்பலன்னு சொல்றாரு. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த ஓட்டு அரசியல்ன்ற தாண்டி கொள்கை ரீதியாக நிற்கிறாங்கன்ற ஒரு பேர் அவங்களுக்கு இருக்குல்ல. கொள்கை ரீதியாலாம் நிற்கலைங்க. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குது? பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்திய முதலாளி வர்க்கத்தினுடைய நம்பகத்தன்மையான கட்சிகளாக அவங்க இருந்தாங்க. ஆளும் வர்க்கத்தினுடைய நம்பிக்கையை காங்கிரஸ் கட்சி இழந்து விட்டது. பிஜேபி மீது ஆளும் வர்க்கத்துக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. 2 பேருக்கும் கொள்கை ஒன்று தான். ஏன்னா அதெல்லாம் எந்த விதமான வேற்றுமையும் கிடையாது.
வாக்குகளை எப்படி பெறுவது என்று சொல்லுகிற போது பெரும்பான்மையான இந்துக்கள் மத்தியில் ஆதரவை தேடுவது பாரதிய ஜனதா கட்சி, சிறுபான்மையினர் மத்தியில் ஆதரவு தேடுவது காங்கிரஸ் கட்சி. அவ்வளவுதானே தவிர வேறு எந்த விஷயத்திலையும் வேறுபாடே கிடையாது. இல்லை சார், ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா மதச்சார்பின்மை வாக்குகள்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா? இந்த சமீபத்தில் ஒரு 5 ஆண்டுகளாக வந்து காங்கிரஸ் அந்த சாஃப்ட் கோர் இந்துத்துவ நோக்கி போனதுனால மதச்சார்பின்மை வாக்குகள் அவங்க குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, மதச்சார்பின்மை என்பதை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் மதச்சார்பின்மையை கொள்கையாக நடைமுறைப்படுத்துகிற கட்சியாக இருந்ததே இல்லை. மதச்சார்பின்மை என்ற சொல்லை வந்து நாம் மோசமான அர்த்தத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். யார் மதச்சார்பின்மையோடு இருக்க முடியும்னு சொன்னால் 1917 சோவியத் ரஷ்யா என்று சொல்லக்கூடிய அந்த ரஷ்ய நாட்டில் லெனின் தலைமையில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியை கைப்பற்றினாங்க. அது மதச்சார்பற்ற ஆட்சி. டிக்ளேர் பண்ணுறான் அரசு மதம் என்று எதுவுமே கிடையாது. இப்போ சாமி கும்பிட போகிறவனுக்கெல்லாம் பல விதமான சலுகைகள், ஹஜ் யாத்திரை போகிற இந்த அப்படி காசு, பக்ரீத் பண்டிகை, ரம்ஜான் பண்டிகையா உங்கள் மசூதியில் அந்த கஞ்சி கிஞ்சி வைப்பீங்க, இல்லை பிரியாணி போடுவீங்க, அதுக்கு இந்தாங்க இப்படி அரிசி என்று பல விதமான அந்த இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் என்றெல்லாம் செய்வது வந்து மதத்தோடு சேர்ந்து அது வந்து மதச்சார்பற்றதுன்னு யாரும் சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சியால் மட்டுமே, நாத்திகத்தை கொள்கையாக கொண்ட கட்சியால் மட்டுமே மதச்சார்பற்ற ஆட்சியை நடத்த முடியும். சீனாவில் மாசேதுங் நடத்தினார், அது மதச்சார்பற்ற ஆட்சி. வியட்நாமில் ஹோச்சிமின் நடத்தினார், மதச்சார்பற்ற ஆட்சி. கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோ நடத்தினார், அது மதச்சார்பற்ற ஆட்சி. அல்பேனியான்னு ஒரு நாடுங்க, அன்வர் ஹோக்ஸா, முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள நாடு, பொது இடத்துல யாரும் தொழக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டார், அது மதச்சார்பற்ற நாடு. இங்கே காங்கிரஸ் கட்சிக்கு மதச்சார்பின்மை என்பது ஒரு நாளும் கொள்கையாக இருந்தது கிடையாது. பிஜேபிக்கும் அவர்களுக்கும் ஒரே பார்வை தான். நீங்கள் தேர்தல் வந்தாச்சுன்னா நீங்கள் ராகுல் காந்தியை பாருங்கள், சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு உடம்பு முழுக்க விபூதி குங்குமம் அதெல்லாம் அள்ளி தெளிச்சுக்கிட்டு ஒரு அந்த அகோரிகள் இருப்பாங்களே, கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தானே அவர் இருக்கிறாரு. நான் கவுல் பிராமணன்னு சொல்லக்கூடியவர் எப்படி மதச்சார்பற்ற ஆளாக இருக்க முடியும்? நீ எந்த ஜாதியாகவே இருந்துட்டு போ, அது என்னத்துக்கு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அப்போ ஜாதி அடிப்படையில் எனக்கு ஓட்டு வேணும். என்னுடைய எதிரியாக அவர் இருக்கார், அவர் தாழ்ந்த ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி. உயர்ந்த ஜாதிக்கு ஓட்டு போடுங்கப்பா, தாழ்ந்த ஜாதிக்காரன்ட்ட போய் நிற்கிறீங்க என்பதை மறைமுகமாக சொல்லத்தானே அவர் நான் கவுல் பிராமணன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி மதச்சார்பற்றதெல்லாம் அந்த மித்தை விட்டு நம்ம வெளியே வரணும். இப்போ பாரதிய ஜனதா கட்சியோடைய அந்த அல்டிமேட் எய்ம் ராமர் கோயில் அப்படின்றத இப்போது கட்டி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ இது வந்து நிச்சயமாக தேர்தலில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பிரதிபலிப்புக்கும். ஏன்னா நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மதம்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப கூர்மையாக இருக்கிற இடத்துல அப்போ இது நிச்சயமாக அவங்களுக்கு அந்த வாக்குகள் வந்து அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாங்க. பாரதிய ஜனதா கட்சி தங்களுடைய கொள்கை லட்சியமாக இது சொன்ன பல்வேறு விஷயங்களில் இது ஒன்று. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவோம் இன்னும் மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து, அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் வாக்குகளை பெற்று அதுக்கப்புறம் ஆட்சிக்கும் வந்து இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மிக தெளிவாக இன்றைக்கு கோவிலை கட்டுறாங்க. இது நிச்சயமாக அந்த கட்சிக்கு தேர்தல் ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான அம்சத்தை கொடுக்கும். அதுக்கு பை டிஃபால்ட் வந்துடுதுங்க. எனக்கு இதில் சாதகம் வேணும்னா நீங்கள் முயற்சியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ராமர் கோவில் வந்து கட்டியாச்சு திறந்தாச்சுன்னு சொன்னாலே அதனுடைய அட்வான்டேஜ் யாருக்கு போகுதுன்னா பிஜேபிக்கு போகுது. ஊபியில் 80 இடம் இருக்குது, நாடாளுமன்ற தொகுதி 80 இடம். 2014-19 கூட கணிசமாக அவங்க தான் ஜெயித்தாங்க. இப்பவும் அதே நிலைமை கண்டினியூ ஆகும். இப்போ காங்கிரஸ் வந்து இந்த ஒரு நிலைப்பாடு எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பக்கம் வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து ராமருக்கான நாடகத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இந்த ராமர் கோயில் திறப்போட இந்த மாநில கட்சிகளும் வந்து இந்த விஷயத்தை வந்து அப்படியே எடுத்து கையில் எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த மட்டும் மற்ற அரசியல்வாதி மாதிரி இல்லை. அவர் மீது எனக்கு ஒரு மதிப்பு உண்டு. கரக்பூர் ஐஐடியில் அவர் பிடெக் படித்தவர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஏன்னா ஐக்கியூ அதிகம். ஏன்னா அவர் கணக்கு போட்டு பார்க்குறார், இந்திய மக்களின் நாடி துடிப்பு இப்படி இருக்குது, எனவே ராமர் கோவிலை எதிர்த்து நின்றால் நாம் கட்சி இல்லாமல் போயிடும், எனவே அதாவது ஆற்றின் போக்கில் சென்று விடுவது என்ன அவர் முடிவு எடுத்திருக்கார். ரெண்டாவது இயல்பாகவே அவர் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர், அதையெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது.
இதற்கு முன்பு இந்த அனுமார் சம்பந்தமான துதிப்பாடல்கள், ஹனுமான் சாலிஸ், அதெல்லாம் அவர் பண்ணார். இன்றைக்கி அவர் குடும்பத்தோடு கலந்துக்கிறாருங்க. ராமாயணத்தை பாராயணம்னு என்ன, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது. கம்பராமாயணத்தை கூட நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஒரு கம்பராமாயண செய்யுள் ஒன்று இன்னும் சொன்னால் எத்தனை பேர் சொல்லுவாங்க? சொல்ல முடியாது. ஆனால் வான்மீகி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதையெல்லாம் இன்றைக்கி மனப்பாடமாக ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் ஒப்பிக்கிறாங்க? அப்போ யாருடைய இந்துத்துவம் கூடுதலான இந்துத்துவம்? பிஜேபியினுடைய இந்துத்துவம் தோற்று போச்சு. கேஜ்ரிவால் தான் பிஜேபியை விட, உன்னை விட நான் தான் கூடுதல் இந்துத்துவவாதி அவர் நிரூபிச்சிட்டார். சரி, இப்போது இந்த ராமர் கோயில் திறப்பில் வந்து பல சங்கராச்சாரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த கட்டுமானமே இன்னும் சரியாக முடியலைன்னு. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்படுதுன்னா, மோடி அவர்கள் வந்து ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்களால் அவர் திறக்கிறத வந்து பல பேர் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த உள்முரண்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, மோடி திறக்கிறார் என்று சொல்லும்போது அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா மோடி ஒரு சூத்திர ஜாதியை சேர்ந்தவர். அதாவது இந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, திருநெல்வேலியில் இந்த வாணிய சிட்டியார்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் விற்பாங்க, விற்றுட்டு திரிவாங்க. அதான் அந்த மாதிரிக்கான ஒரு ஜாதி தான் அதை சேர்ந்தவர், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதனால ஒரு சில பேர் அதை வந்து ஏற்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லா சங்கர மடத்திலிருந்தும் தெளிவாக அறிக்கையை கொடுத்துட்டாங்க. இனிஷியலாக சலசலப்பு இருந்தது, சலசலப்பு அடங்கி போச்சு. மேற்கொண்டு அதே சலசலப்பு பண்ணாங்கன்னா அந்த சங்கராச்சாரியர்கள்லாம் காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா இது கோடிக்கணக்கான மக்கள், கோடான கோடி மக்கள், 100 கோடி மக்களும் இந்த ராமர் விஷயத்தில், ராமர் கோவில் அந்த திறப்பு விழாவில் மோடிக்கு பின்னால் நிற்கிறாங்க. ஏன்னா அவர் தான் அந்த பிராண பிரதிஷ்டைன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ஒரு முக்கியமான பொறுப்பு எடுக்கிறார் சொன்னால் அது ஆட்சேபிக்க முடியாது. ஆனால் சார், இந்து மதத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த பிராமணர்கள் மட்டும்தான் ஆதிக்கம் அப்படின்னு சொல்கிற சூழலில் இப்போ மோடி அவர்களுடைய தலைமையில் செய்கிறது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு இந்த ஓபிசியோடைய ஓட்டுகளும் வந்து அதிக கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆமாம், அதுவும் நிச்சயம். அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே மோடி அமித்ஷா கூட்டணி வந்ததில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்னன்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி அது பாப்பாங்கட்சியா, பிராமணர்களுக்கான கட்சி என்பது தான் என்ற நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் சுத்தமாக மாறிப்போச்சு. அது ஓபிசி கட்சி. எனவே மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன ஆதிக்கத்தை முறியடித்தவர்கள். அதை நம்ம மறுக்கவே முடியாது. தந்தை பெரியார் இருந்திருந்தால், அவருக்கு இந்த வட இந்திய அரசியல்லாம் எடுத்து சொல்லப்பட்டிருந்தா, அவர் மோடியை ஆதரிங்கள்னு அறிக்கை கொடுக்க தயங்க மாட்டார், என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னு சொன்னால், இந்த ஆதிக்கத்தை எதிர்த்து தான் அவர் பெரியார் கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தார், பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து. அப்போ இன்றைக்கி அவங்க காலி பண்ணிட்டாங்களே. ஆர்எஸ்எஸ், பிஜேபி இதெல்லாம் பாப்பாங்கட்சி, அட போயா எங்கள் கட்சியா என்று சொல்லிட்டாங்கல்ல. ஊபியில் மிகப்பெரிய அளவில் முதலமைச்சராக இருக்கிறது யார்? அந்த ஒரு சாமியார். அவர் என்ன ஜாதி? நான் பிராமின். நான் பிராமின். இந்த பிசி ரேங்கில் உள்ள ஜாதி தானுங்க அவர். அவர் என்ன மிகப்பெரிய திருநெல்வேலி சைவ பிள்ளைமாரா? இல்லை இந்த அண்ணன் ப. சிதம்பரம் இருக்கார, அது மாதிரி நாட்டுக்கோட்டை செட்டியாரா? அப்படிலாம் உயர்ந்த ஜாதி இல்லை. இல்லை ரெட்டின்னு சொல்கிறாங்களே ஆந்திராவில், இப்போ ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா எல்லாம் முதலமைச்சர், அந்த மாதிரி ரெட்டியும் இல்லை. ஏன்னா யாரும் அங்கே உயர்ந்த ஜாதி கிடையாது. ஏன்னா அது பிசி பார்ட்டி. ஏன்னா பிசி பார்ட்டி என்ன பண்ணுறான், பிசியை மேலே தூக்குறான். இது 4 பார்ப்பனர்கள் எதிர்க்கலாம், அந்த எதிர்ப்புலாம் புல்டோஸ் ஆயிரும். அதே மாதிரி ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா சொல்லியிருந்தார், ராமர் வந்து வெறும் இந்தியாவுக்கான கடவுள் மட்டும் இல்லை, இந்துக்களுக்கான கடவுள் மட்டும் இல்லை, உலகத்துக்கே அவர் வந்து கடவுள்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது பொதுவாக வந்து இந்த ராமர் கோவில்ன்றது வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு கசப்பான உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் இன்றைக்கு இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை ஃபரூக் அப்துல்லா மாதிரியான நபர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்கிற நிலைமைக்கு அவங்களும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர்கள் மட்டும் இல்லைங்க. இந்தியாவின் கோடிக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்கள் அயோத்தியிலே ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. அதில் அவர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. அது ஒன்றும் கசப்பு மருந்து அல்ல. தொல்லியல் சான்றின் அடிப்படையில், வரலாற்றின் அடிப்படையில், உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 5 பேர் கொண்ட ஜட்ஜு அவர்கள் கொடுத்த தீர்ப்பை இஸ்லாமிய சமுதாயம் மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இதை வைத்துக்கொண்டு இந்து முஸ்லீம் சண்டையை போட்டு அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை வைத்துக்கொண்டு நம்ம பிழைப்பு நடத்தலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது சிக்கலாகி போச்சு. அதனால் மீண்டும் மீண்டும் அவன் என்ன பண்ணுறான்,
ஏதாவது இப்போ உண்டாக்க முடியுமான்னு பார்க்குறான். ஆனால் டாக்டர் ஃபரூக் அப்துல்லா மட்டும் இல்லை, சராசரி முஸ்லீம் அவன் என்ன நினைக்கிறான், ரைட்டுங்க அவங்க கோயில் இருந்ததுன்னா இப்போ கோயில் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். நாங்கள் கோயில் கட்டுறான், கட்டட்டும். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்து அந்த இடத்துல ஒரு மசூதியும் கட்டுவதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கத்தானே செய்யுது, அதையும் பிற்காலத்தில் கட்டத்தானே போவாங்க. அப்போ இந்து முஸ்லீம் பகைமை, இந்து முஸ்லீம் கசப்புணர்வு என்பது இல்லாமல் போகுதில்லை. அந்த அளவுக்கு வரவேற்கக்கூடிய விஷயம் தானே. ஐயோ இது இல்லாமல் போதே இன்னும் வாயிலும் வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்கான் சில பேர். ஏன்னா அவனுடைய பிழைப்பை இதை வச்சிருக்கு. 2 பேரும் இந்து முஸ்லீம் சண்டை போட்டு வெட்டிட்டு கிடந்தா தான் அவன் வந்து பிழைப்பு நடத்த முடியும். இன்றைக்கி அவனுக்கு பிழைப்பு போச்சு. நிச்சயம் சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.